ஒரே கல்லில் 200 டன் கொண்ட பிரம்மாண்ட 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலையை 3 நாட்களாக போராடி 158 டயர் கொண்ட கார்கோ லாரியில் ஏற்றி பல்வேறு சிக்கல்களை தாண்டி வந்தவாசியில் இருந்து வாலாஜாபாத் நோக்கி எடுத்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொரக்கோட்டை கிராமத்தில் இருந்து ஆஞ்சநேயர் சிலையை 3வது நாளாக ஊழியர்கள் தீவிர முயற்சி செய்து வந்தவாசி வழியாக எடுத்து சென்றனர். வந்தவாசியை அடுத்த ஒரு கிராமத்தில் ஒரே கல்லில் மிக பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலையை கடந்த 4 மாதமாக 10 பேர் கொண்ட சிற்பிகள் சிலை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். 2 நாட்களுக்கு முன்பாக சிலையை எடுத்து செல்லும் நிர்வாகிகள் பல்வேறு பூஜைகளை செய்து 36 அடி உயரம் 12 அடி அகலம் கொண்ட சுமார் 200 டன் கொண்ட ஆஞ்சநேயர் சிலையை 50 அடி பள்ளத்திலிருந்து 158 டயர் கொண்ட கார்கோ லாரிகள் 2 நாட்களாக போராடி ஏற்ற முயற்சி செய்திருந்தனர். 2 நாட்களாக போராடியும் சிலையின் பாரம் தாங்காமல் கார்கோ லாரி சரிவராத நிலையில் 3வது நாளாக ஊழியர்கள் ஆஞ்சநேயர் சிலையை ஜாக்கி மற்றும் கட்டைகளை சரி செய்து அகற்றி கார்கோ லாரியில் நிலைநிறுத்தினர். பின்னர் கொரக்கோட்டை கிராமத்திலிருந்து சிலை கார்கோ லாரியில் புறப்பட்டது. புறப்பட்ட கிராமப்புற வழியில் பல்வேறு சிக்கல்களை தாண்டி சிலையை தார் சாலைக்கு கொண்டு வந்தனர். பொதுமக்கள் மற்றும் கிராம மக்கள் நள்ளிரவில் ஆரத்தி எடுத்து ஆஞ்சநேயர் சிலையை வழி அனுப்பி வைத்தனர். தெல்லார் வந்தவாசி புறவழிச்சாலை வழியாக பின்னர் மேல்மருவத்தூர் வழியாக சென்று வாலாஜாபாத் அடுத்த பழவேரி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சிலை கொண்டு செல்லும் நெடுஞ்சாலை பகுதிகளில் தெல்லார் மற்றும் வந்தவாசி போலீசார் பாதுகாப்புக்கு உடன் சென்றனர்.